நம்ம ஒரு பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோமோ இல்லை அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலோ என்ன யோசிப்போம்? இந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, நம்ம சேஃப் தானா, நம்ம பணம் இங்கே பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிப்போம்ல. அதுக்கு ஆர்பிஐ ஒரு முக்கியமான ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதன்படி இந்தியாவில் டாப் 3 சேஃபஸ்ட் பேங்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க், இந்த 3 பேங்க்கையும் ஆர்பிஐ கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ அப்படி என்னென்ன கிரைட்டீரியாலாம் வச்சு இந்த 3 பேங்க்கும் இந்தியாவில் சேஃபான பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்பிஐ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கையும் அனலைஸ் பண்ணிட்டு எந்த பேங்க்லாம் சேஃபான பேங்க் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறாங்கல்ல, இதை டிஎஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஐபினா என்னன்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, டிஎஸ்ஐபி அப்படிங்கிற இந்த ரேட்டிங்கை வந்து ஆர்பிஐ எதனால கொடுக்குறாங்க, எந்த பேங்க்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க, என்ன அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஆர்பிஐயோட கன்சர்னில் இருக்கிறது என்னன்னா இந்த பேங்க்கோட சைஸ். இந்த பேங்க் எவ்வளோ பெரிய பேங்காக இருக்கிறாங்க, பெரிய பேங்க் இந்த சென்ஸ் அவங்க கிட்ட எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா முழுக்க எவ்வளோ இடங்களுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சைஸை ஒரு முக்கியமான ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்களோட ஸ்டெபிலிட்டி. முதல்ல அவங்க ஒரு பெரிய பேங்காக இருக்கணும், அடுத்தது அவங்க ஸ்டேபிளான ஒரு பேங்காக இருக்கணும். இந்த ஸ்டேபிளான பேங்க் அப்படிங்கிற கிரைட்டீரியாவுக்கு கீழே முக்கியமான விஷயம் வர்றது என்ன அப்படின்னா இவங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாகவே ஆர்பிஐ பேங்க்ஸுக்கெல்லாம் எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சொல்கிற இந்த பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கொடுத்துருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட்டை விட ஜாஸ்தியான எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரி, அது என்ன கேபிட்டல் வந்து ஏன் இவங்க ஜாஸ்தியாக வைக்கணும், எதுக்காக இந்த கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பேங்க்ல ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுது, இல்லைனா இந்தியாவோட எக்கானமியில் ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுது அப்படிங்கும் பட்சத்தில் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் அந்த சர்வீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கும் கஸ்டமர்ஸோட பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கும் அந்த பேங்க் கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3 பேங்க்ஸுக்குமே போதுமான அளவுக்கு கேபிட்டல் இருக்கு அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையிலும் இந்த 3 பேங்க்கும் சேஃபான பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு டேகை கொடுக்குறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெகுலேஷன்ஸை இவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது. ஆர்பிஐ கொடுத்திருக்கிற ரெகுலேஷன்ஸை இந்த பேங்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்கை காயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேங்க்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆர்பிஐ நிறைய ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பேங்க் அதிகமான அளவில் இதை மீட் அவுட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஎஸ்ஐபி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா இந்தியாவில் ஏதாவது ஒரு எக்கனாமிக்கலா ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வருது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா அந்த சூழ்நிலையை தாங்கிக்கிற அளவுக்கு இல்லை அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ற அளவுக்கு அந்த பேங்க்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ வேல்யூவேட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அடிப்படையில் தான் இந்த டிஎஸ்ஐபி அப்படிங்கிற கேட்டகரியை ஒரு பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க், இந்த 3 பேங்க்ஸுமே சேஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு ஆர்பிஐ காயின் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎஸ்ஐபி அதாவது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்னு இந்த கேட்டகரிஸை வகைப்படுத்துறத ஆர்பிஐ 2014 தொடங்குறாங்க. 2014 ஒரு சில கிரைட்டீரியா வச்சு இதெல்லாம் மீட் அவுட் பண்ற பேங்க்கை நாங்கள் சேஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2015 எஸ்பிஐ இந்த கேட்டகரிக்குள்ள வராங்க. அடுத்தது 2016 ஐசிஐசிஐ பேங்க் இந்த கேட்டகரியில் ஜாயின் பண்றாங்க. 2017 ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த கேட்டகரியில் ஜாயின் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்குமே இந்த 3 பேங்க்ஸும் தொடர்ந்து அந்த டிஎஸ்ஐபி அப்படிங்கிற ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை தாண்டி வேற பேங்க்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ள இன்னும் வரல. ஸோ இந்த டிஎஸ்ஐபி கேட்டகரிக்குள்ள ஒரு பேங்க் வரணும் அப்படின்னா முக்கியமான கிரைட்டீரியாவா நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவில் ஒரு அன்சர்டனிட்டி வருது அப்படின்னா அதை டாலரேட் பண்ற அளவுக்கு இல்லை அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு அந்த பேங்க்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கணும், அவ்வளோ கேபிட்டல் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பேசிஸ்ல இந்த 3 பேங்க்கும் எப்படி மீட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்கிற அந்த ரெகுலேஷன்ஸ் விட அவங்க கொடுத்திருக்க லிமிட்டை விட 0.8% வந்து அதிகமான அளவில் கேபிட்டல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் 0.2% ஜாஸ்தியாகவும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 0.2% வரைக்கும் ஜாஸ்தியான அளவில் கேபிட்டலை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இவங்க இந்த டிஎஸ்ஐபி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த பேங்க் மட்டும்தான் சேஃபான பேங்கா, இந்த பேங்க் தவிர மற்ற பேங்க் எதுவுமே சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஆனால் இந்த 3 பேங்கையும் ஆர்பிஐ ஏன் இப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியாவில் ரொம்ப சேஃபஸ்டான பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பேங்க்லேயே ஏதாவது ஒரு நிதி சிக்கல் வருது, இல்லை வந்து இந்த பேங்கே திவால் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் இந்தியாவோட எக்கானமிக்கே ஏதோ பாதிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்ஸ் எல்லாமே இந்தியாவோட எக்கானமியை பேக் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற பேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது சேஃபஸ்டான பேங்க், இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேங்க்ஸாக இந்த பேங்க்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 3 பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பர்சனலாக இந்த பேங்க்கோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.